ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறையடைக்க ஆசைப்பக்க போகிற சிறையடைக்க ஆசையில் நம்ம சீதா வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க, என் வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார அங்கிளுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நம்ம காதல் மறந்துடுங்க கோபால், என்ன மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இந்தாண்ட வர கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்துகிட்டு சீதா வேணாம் சீதா, எப்படியாவது நம்ம சேர்ந்து வாழலாம் சீதான்னு எவ்வளவோ சொல்லியும் வேணாம் கோபால், என்னை நம்பி பல பேர் இருக்காங்க கோபால் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்போ என்ன திரும்பி பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடுவாங்களே அந்த மாதிரி இவங்க அழுதுகிட்டே வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க மாமியார் பார்த்துட்டு கூப்பிட கடைசியில் பார்த்தா என்னடா சீதா வந்துட்டு போகிறா, என்னை மறந்துடுன்னு சொல்கிறாம்மா, நான் வேணா பேசட்டுமான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் வேணாம்மா, அவளுக்கே பிடிக்கலன்னா விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் போலீஸ்கார அங்கிளால் தொல்லை இருக்காதுன்னு நினச்சா நம்ம முத்து தம்பி என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அதாவது யாரையோ பிடிச்சி கூட்டு வந்து நிற்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் விசாரிக்க ஐடி பையனா அந்த பையனா பார்த்தா பொய் சொல்லுவாப்பிலையா, சிகரெட்டு தம்மு எதுவும் விடுறதில்ல, எக்ஸ்ட்ரா வாரத்தில் ஒரு நாள் ட்ரிங்க்ஸு வேறு, வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறது தப்பாங்கிறாங்க. அவங்களுக்கு அது தப்பாக தெரியாதுப்பா, அதனால் அனுபவிக்கிற வேதனை இந்த பெண்ணுங்கள் தானேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க தெரிச்சு ஓடியாந்துட்டாங்க. இங்கே வந்து உட்காந்துருந்தா அவங்க ஃப்ரெண்டே சொல்கிறாப்புல, அதாவது தம்பி கொஞ்சமாக புரிஞ்சுக்கோ, அருணையே சேர்த்து வைப்பானா கேட்கறதில்ல, இவங்களுக்கு ஈகோ எட்டி பார்க்குதாமா. இங்கே ஒரு பக்கம் சீதாவை காணுன்னு தேடினா அவங்க அம்மா எங்கடி போயிட்டாருன்னு சொல்லி கேட்க இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நான் அருண் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல என்னால் யார் வாழ்க்கையும் கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க மனசில் உள்ள என் ஆசையை என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க சொல்லிட்டு உள்ளே வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அருணோட சேர்த்து வச்சிடலான்னு சத்யாவே சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க, மாப்பிள்ளைக்கே பிடிக்கல, அப்புறம் நம்ம என்னடா பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உங்கள் மாப்பிள்ளையை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பொண்ணு எடுத்துட்டோங்கிறதுக்காக அந்த வீட்டில் எதுவுமே என்ன கேட்டு தான் நடக்கணும்னு நினைக்கிறது